ஓகே. எஸ்டர்டே கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா நாமன்கிளேச்சர். ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து ஐயூபாக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி எப்படி வந்து நேம் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எஸ்டர்டே ரூல்ஸ் மட்டும் பார்த்தோம். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இப்போ சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டாபிக் போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ரூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டு நினைக்கிறேன். ப்ரியாரிட்டி கூட நான் வந்து மறுபடியும் ஒன்ஸ் வந்து இந்த ப்ரியாரிட்டி சொல்லுங்க, மறுபடியும் நமக்கு டீச் பண்ணுறது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது கோபால்ட் NH3 6Cl3. ஓகேவா? ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில், இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் நமக்கு எந்த ஸ்பீசிஸ் வந்து பாசிட்டிவ் ஸ்பீசிஸ் அப்படின்னு தெரியும். ஏன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு நேம் வைக்கும்போது எப்பவுமே பாசிட்டிவ் ஸ்பீசிஸ் தான் ஃபர்ஸ்ட் நேம் வைக்கணும். பாசிட்டிவ் ஸ்பீசிஸ்க்கு நேம் வச்ச பிறகு தான் நெகட்டிவ் ஸ்பீசிஸ்க்கு நேம் வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இது எப்படி அயன்ஸை மாறும் அப்படின்னா 3Cl- ப்ளஸ் கோபால்ட் NH3 6 இந்த மாதிரி அயன்ஸை மாறும். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கு, பாசிட்டிவ் ஸ்பீஸாக இருக்கு. இந்த வெளியே இருக்கிற இந்த குளோரைடு எப்படி இருக்கு அப்படின்னா இப்படி இருக்கு, நெகட்டிவ் ஸ்பீஸாக இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இது பேர் வச்சு பிடிச்ச பேர் எங்கே போகணும், இந்த செகண்ட் ஒன் அந்த நெகட்டிவ் ஸ்பேஸுக்கு நேம் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எதுக்கு பேர் வைக்கணும், இந்த கோணல் ஸ்பியர் பேர் வைக்கணும். இந்த ஸ்பியருக்குள்ள என்ன இருக்கு, ஒரு மெட்டல் இருக்கு, ஒரு லிகாண்ட் இருக்கு. இந்த ரெண்டுல மெட்டல் அண்ட் லிகாண்ட் எது ஃபர்ஸ்ட் பேர் வைக்கணும், லிகாண்ட் தான் ஃபர்ஸ்ட் பேர் வைக்கணும். ஓகேங்களா? என்ன லிகாண்ட் இருக்கு, NH3 இருக்கு, NH3. இது நேம் என்னது, அம்மைன். எத்தனை அம்மைன் இருக்கு, 6. ஸோ என்ன நேம் அப்படின்னா ஹெக்ஸா அம்மைன். அவ்வளோ. அதுக்கடுத்து அப்ப லிகாண்டுக்கு பேர் வச்சாச்சு. அடுத்து எங்க போகணும், மெட்டல் அயானுக்கு பேர் வைக்கும்போது எதை பார்க்கணும், அதாவது ஸ்பியரோட சார்ஜ் பார்க்கணும். ஸ்பியரோட சார்ஜ் வந்து மைனஸ் இருந்தா மெட்டல் லைன் எப்படி முடியணும், 8ல முடியும். இங்க எப்படி இருக்கு, பிளஸ்ஸா இருக்கு. ஸோ என்ன பண்ண தேவையில்லை, சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அதோட நேம் என்னவோ அதை அப்படியே போட்டுக்கலாம். அப்ப என்ன வரும், ஹெக்ஸாமைன் கோபால்ட். அதுக்கடுத்து பிராக்கெட்டுக்குள்ள அந்த கோபால்ட்டுக்கு என்ன ஆக்சிஜன் ஸ்டேட் வரும் அதை புரிஞ்சுக்கணும். இல்லை அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ்ல இந்த கோபால்ட்டுக்கு என்ன ஸ்டேட் பார்க்கணும். ஸோ இந்த கோபால்ட்டோட ஸ்டேட் வந்து எக்ஸ் வச்சுக்கணும், X+6. உங்களுக்கு தெரியும் இந்த அம்மோனியா அப்படின்றது வந்து என்ன லிகாண்ட் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லிகாண்ட். என்ன நேச்சுரல் லிகாண்ட்னா நியூட்ரல் லிகாண்ட். அப்போ என்ன பண்ணுவோம், × 0 = +3. இந்த X+0 = +3. X = +3. அப்போ இங்க இருக்கிற கோபால்ட்டுக்கு என்ன சார்ஜ், +3 சார்ஜ். அப்போ என்ன போகணும், ரோமேட்டர்ல உள்ள 3 போகணும். அவ்வளோ. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து செப்பனி ஆச்சு அப்படின்னா ஸ்பியருக்குள்ள இருக்கிற 2 ஸ்பீசிஸ் நேம் வச்சாச்சு. அப்போ ஸ்பியருக்கு வெளியே என்ன இருக்கு, Cl குளோரைடு இருக்கு. எத்தனை குளோரைடு இருக்கு, 3 இருக்கு. அப்ப என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ட்ரை குளோரைடு போடக்கூடாது. இதை சொல்லியிருக்கேன். ஸ்பியருக்கு வெளியே வந்து எவ்வளவு ஸ்பீசிஸ் இருந்தாலும் சிம்பிளா அதோட நேம் மட்டும் மென்ஷன் பண்ண போதும். ஸோ இங்க என்னது, குளோரைடு. அவ்வளவுதான், இதான் அதோட நேம். ஏதாவது டவுட் இருக்காம? நெக்ஸ்ட் எக்ஸாம் போயிடலாமா, புரியுதா? ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இது எப்படி அயன் சமான்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் SO4 வந்து 2- சம் வரும், பிளஸ் Cu NH3 4 2+. ஓகேங்களா? இங்கேயும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் தான் பாசிட்டிவ் ஸ்பீசிஸ். ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பேர் வைக்கணும். அப்போ காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகும்போது 2 ஸ்பீசிஸ் இருக்கு, மெட்டல் லிகாண்ட் ஃபர்ஸ்ட் பேர் வைக்கணும். எத்தனை லிகாண்ட் இருக்கு, 4. ஸோ டெட்ரா அம்மைன். ஸோ மெட்டல் பார்க்கும்போது காப்பர் இருக்கு. அடுத்து ஸ்பியரை பார்க்கும்போது அது என்ன சார்ஜ் இருக்கு, ப்ளஸ் சார்ஜ் இருக்கு. ஸோ காப்பர்லேயும் அப்ளை பண்ண போகுது. ஸோ டெட்ரா அம்மைன் காப்பர். ஸோ அது என்ன செய்யணும், இந்த மெட்டலுக்கு வந்து சார்ஜ் பார்க்கணும். அப்போ சார்ஜ் ஆக்சிஜன் ஸ்டேட் பார்க்கணும். ஸோ X +
4 into 0. ஏன் 0 போடுறேன்? அந்த மெட்டலுக்கு என்ன ஸ்டேட் இருக்கு? மேம் ஸ்கிரீன் ஓகே தானே மேம்? வாய்ஸ் சுபஸ்ரீ மேம் போயிடலாம் மேம். ஜெயபிரியா மேம் வாய்ஸ் ஓகே தானே மேம்? ஓகே மேம், தேங்க்ஸ் மேம். எதுவும் ஏதாச்சும் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து டீச் பண்ணில மெசேஜ் பார்த்தோம்னா ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிரும், அதாவது லாக் ஆயிரும். அதனால சொல்றேன். ஸோ ஓகே, இங்க இருக்கிற இந்த காப்பர் இன்ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 2 + 2 அப்படின்னா கொண்டு வந்து ரோமேடு 2 போடணும். அடுத்து வெளியே என்ன இருக்குது? பேர் சல்பேட். அப்போ இதுல என்ன வேணும்னா டெட்ரா அம்மைன் காப்பர் 2 சல்பேட் இல்லை. அடுத்து ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ் ஆன்சர் மாறும் 3Cl- plus CrEl3 3+ இந்த ஆன்சர் மாறும். ஸோ இதுதான் பாசிட்டிவ் சார்ஜ். அதுக்கு ஃபர்ஸ்ட் பேர் வைக்கணும். அது ஃபர்ஸ்ட் பேர் வைக்கும்போது ஃபர்ஸ்ட் இதுக்கு நேம் வைக்கணும். லிகாண்ட் என்ன லிகாண்ட் இருக்கு? EN மீன்ஸ் எத்திலின் டைஅமைன். எத்திலின் டைஅமைன். ஓகே, நான் சொல்லியிருக்கேன், ஒரு லிகானோட நேம் வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஷார்ட் ஃபார்முக்கு முன்னாடி சப்போஸ் மோர் தென் 1 லிகான் இருந்தா என்ன சேர்க்கலாம்? அதாவது பைக் பதிலா பைஸ், ட்ரைக் பதிலா ட்ரைஸ், டெட்ராக் பதிலா டெட்ராக்கிஸ். இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி என்ன செய்யும், அதாவது ஆட் பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நேம்ஸோட அல்பபெட்டிக் ஆர்டர் எது ஃபர்ஸ்ட் வரும் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் 2 லிகாண்ட் இருக்கு. 2 லிகாண்ட் வேற ஒரு லிகாண்ட் அம்மன் அண்ட் அக்வா. அப்ப அந்த லிகாண்டுக்கு நம்ம நேம் வைக்கும் போது அல்பபெட்டிக் ஆர்டர்ல எந்த லிகாண்ட் ஃபர்ஸ்ட் வருமோ அதை ஃபர்ஸ்ட் நேம் பண்ணணும். அப்ப இது அம்மை, இது அக்வா. அப்ப இது ஃபர்ஸ்ட் வரும், அம்மைன்னு ஃபர்ஸ்ட் வரும். செகண்ட் ஒன்று வரும் அக்வா வரும். அப்ப எத்தனை அம்மைன் இருக்கு? 3 அம்மைன் இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்? ட்ரை அம்மைன். அடுத்த போடணும். அம்மையின் பேர் வச்சாச்சு, நேம் வச்சாச்சு. அடுத்த போடணும் அக்வா. ஓகேலா? ட்ரை அம்மைன் மேம். சார் இதுக்கு ட்ரைஸ் போடக்கூடாது, அதுக்கு மட்டும் ட்ரைஸ் போட்டோம். ட்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து ஒரு லிகாண்டோட நேம் வந்து ஷார்ட் ஃபார்ம் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் EN கொடுக்குறோம்ல, EN சொன்னா EN மீன்ஸ் வந்து எத்திலின் டைஅமைன், ஈத்தின் 1,2 டைஅமைன். அந்த ஹோல் மாலிகுலோட ஷார்ட் ஃபார்ம்ல EN அப்படின்றது. அது OX. ஷார்ட் ஃபார்ம்ல இருந்தா மட்டும் இது மாதிரியா சார்? ஷார்ட் ஃபார்ம்ல இருந்தா மட்டும் அந்த மாதிரி பைஸ், ட்ரைஸ், டெட்ராக்கிஸ் சொல்றோம். ஓகே சார். ஆஸ்ட்ரேட் அண்ட் EDTA இதெல்லாம் மேம். இந்த மாதிரி இந்த வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து மோர் தென் 1 லிகாண்ட் இருக்கும்போது இந்த பைஸ், ட்ரைஸ், டெட்ராக்கிஸ், பென்டாக்கிஸ் எல்லாம் சேர்க்கணும். ஓகே சார். ஓகே, இப்ப இந்த லிகான்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அம்மைனுக்கு நேம் வச்சாச்சு. அடுத்து வேற என்ன லிகான் இருக்கு? அக்வா இருக்கு. எத்தனை அக்வா இருக்கு? 3 அக்வாஸ் இருக்கு. ஸோ ட்ரை அக்வா. இப்ப லிகான் நேம் வச்சாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு நேம் வைக்கணும், மெட்டல் நேம் வைக்கணும். மெட்டல் பார்க்கும்போது எதை பார்க்கணும் சொல்லியிருக்கேன்? ஸ்பியர் பார்க்கணும். ஸ்பியர் என்ன ஸ்பியரா இருக்கு? பாசிட்டிவ் ஸ்பியர். ஓகேங்களா? ஸோ இது போய் ஆன்சர் இருக்கும் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த சிஎல் வந்து 3 இருக்கு. ஸோ 3- அப்படின்னா இது 3+. அப்ப குரோமியம் N+3 H2O 3 பவர்ல 3+. இந்த காம்ப்ளெக்ஸ் தான் அங்க இருக்கு. ஸோ இதுல என்ன பண்ணோம் அப்படின்னா இதுல இது எக்ஸ் வச்சுக்கணும். X + 3 அம்மைன் இருக்கு. அம்மைனுக்கு 0 தான். 0 நமக்கு தெரியும்.
plus 2 aqua இருக்கு, aquaக்கும் 0 தான். நியூட்ரல் கார்பன் வந்து equal to plus 3. அப்ப x plus 0 plus 0 is equal to plus 3. அப்ப x equal to plus 3. இதான். அப்ப இங்க இருக்கிற இந்த குளுமிக் சார்ஜ் 3. அப்ப என்ன பண்ணணும், ஸோ இது வந்து பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால ட்ரைஅமீன், ட்ரை அக்வா, குரோமியம் 3 குளோரைடு. இதுல டவுட் இருக்கா மேம்? இந்த லாஸ்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண காம்ப்ளெக்ஸ் ஏன் டவுட் இருக்கா? நோ சார். ஓகே மேம், ஓகே மேம். அடுத்து கோபால்ட் Cl ONO, அடுத்து En2 2+. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு எப்படி நேம் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது இங்க என்ன லிகான்ஸ் இருக்கு, Cl. இப்போ என்ன பேரு, குளோரிடோ. வேற லிகான் இருக்கு ONO. ONO மீன்ஸ் நைட்ரைட். நைட்ரைட் சொல்லுவோம், நைட்ரைட். இங்க வந்து 92 சொல்லணும். ஏன் அப்படின்னா இது ஒரு நைட்ரேட் நான் சாதாரணமா சொல்லுவோம், சாதாரணமா நம்ம வந்து நேம் பண்றது. ஐப்பா ரூலை யூஸ் பண்ணி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம வந்து சொல்ற நேம் பார்த்தா 92. ஓகேங்களா? ஸோ 92 சொல்லும் போது இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கு, ONO இருக்கு. ONO மீன்ஸ் ஏன் இப்படி போட்டுருக்காங்க அப்படின்னா இந்த மெட்டலோட இந்த ONO எது போய் பாண்ட் ஆயிருக்கும், O போய் பாண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல ஆக்சுவலா இந்த NO2 என்ன லிகாண்ட், ஆக்சுவலா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். NO2 வந்து டைப் ஆஃப் லிகான்ஸ்ல என்ன லிகாண்ட்ல வரும், ஆம்பிடென்டட் லிகாண்ட். ஆம்பிடென்டட் லிகாண்ட். ஓகேங்களா? இது வந்து ஆம்பிடென்டட் லிகாண்ட். இதோட பாண்டிங் எபிலிட்டி 2 விதமா இருக்கும். O வழியாவும் பாண்ட் ஆகும், N வழியாவும் பாண்ட் ஆகும். ஸோ இங்க ONO போட்டுக்கிறதுனால இந்த மெட்டலோட இந்த O தான் பாண்ட் ஆகும். ஸோ அதனால O போட்டுருக்காங்க. சப்போஸ் என்னோட பாண்ட் ஆனா என்ன ஆகும், N92 அப்படி போகணும். ஓகேங்களா? அந்த ஆம்பிடென்ட் லிகாண்ட்ல எது வழியா அந்த பாண்டிங் இருக்கோ, எந்த ஸ்பீசிஸ் எந்த ஆட்டம் வழியா பாண்டிங் இருக்கோ அது வழியா என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓவா என்னா அந்த மாதிரி நம்ம எந்த ஆட்டம் வழியா பாண்ட் இன்வால்வ் ஆகுதோ அதை வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இருக்கு வேற லிகாண்ட் இருக்கு, EN இருக்கு. EN மீன்ஸ் எத்திலின் டையமின் ஆர் ஈத்தேன் 1,2 டையமின். ஈத்தேன் 2 டையமின். ஓகேங்களா? ஓகே. இப்ப இங்க என்ன லிகான்ஸ் இருக்கு, குளோரைடு இருக்கு, நைட்ரேட்டிவ் இருக்கு, எத்திலின் டையமின் இருக்கு. இப்ப இங்க என்ன சொல்லியிருக்கேன், மோர் தென் 1 டிஃபரெண்ட் லிகான் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அதாவது அந்த லிகானுக்கு நேம் வைக்கும் போது அல்பபெட்டிக் ஆர்டர் எது ஃபர்ஸ்ட் வருமோ அதை போய் நம்ம நேம் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த அல்பபெட்டிக் ஆர்டர் பார்க்கும்போது எது ஃபர்ஸ்ட் வரும், இது C, இது N, இது E. எது ஃபர்ஸ்ட் வரும், E தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்களா? E தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப C தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ C பார்க்கும்போது எத்தனை C இருக்கு, ஒரே ஒரு C தான் இருக்கு. அப்ப அதோட நேம் ஸ்டாப் பண்ணிடலாம், குளோரிடோ முடிஞ்சு. அடுத்த இந்த லிகாண்ட் இருக்கு, E இருக்கு. E என்னது, எத்திலின் டையமின். எத்திலின் டையமின் இருக்கு, 2 இருக்கு. ஸோ இதுக்கு என்ன செய்யணும், பிஸ். ஏன்னா இது என்னது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஒரு லிகானோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ நம்ம என்ன செய்யணும், வந்து பிஸ்ன்ற அந்த செகண்ட் பிஸ் மீன்ஸ் அங்க இருக்கிற லிகான்ஸ் வந்து 2 லிகான்ஸ் பிஸ் ஈத்தேன் 1,2 டையமின். ஈத்தேன் 1,2 டையமின். அடுத்து இந்த வேற லிகான் இருக்கு, நைட்ரேட்டோ. அது என்ன பண்ணணும், நைட்ரேட்டோ O அல்லது O நைட்ரேட்டோ. ஓகேங்களா? O நைட்ரேட்டோ.
அடுத்து இப்போ என்ன பண்ணியாச்சு லிகாண்ட் ஃபுல்லாக பேர் வச்சாச்சு. அடுத்து எங்கே போகணும் மெட்டலுக்கு பேர் வைக்கணும் ஓகேங்களா. ஸோ இது மெட்டலுக்கு பேர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மெட்டலுக்கு பேர் வைக்கும்போது அதாவது எதை பார்க்கணும் ஸ்பியரை பார்க்கணும். ஸ்பியரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஸ்பியர் என்ன சார்ஜ் இருக்கு ப்ளஸ் சார்ஜ் இருக்கு. ப்ளஸ் சார்ஜ் இருக்கும்போது என்ன பண்ணோம் அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல அந்த மெட்டலுக்கு பேர் எப்படி வைக்கணும் யாராவது சொல்லுங்க. அந்த காம்ப்ளெக்ஸுக்கு பேர் எப்படி வைக்கணும்? அப்படியே அதோட காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற அந்த மெட்டலுக்கு நேம் அப்படியே சொல்லணும். அப்ப என்ன பண்ணணும் அப்ப என்ன கோபால்ட் குளோரைடோ பிஸ் ஈத்தேன் 1,2 டையமின் O92 கோபால்ட். ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணணும் இந்த கோபால்டோட ஆக்சிஜன் ஸ்டேட் பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற சார்ஜ் இதுக்கு என்ன சார்ஜ் சி இருக்கிற சார்ஜ் -1 சிஎலுக்கு -1 இதே இது நைட்ரிட்டோக்கு இல்லதான் -1 பிஎனுக்கு 0 ஓகேங்களா. இதுதான் ஸ்கின் விசிபிளா இருக்கா மேம்? ஸ்கின் விசிபிளா இருக்கா மேம்? எஸ் சார். ஓகே தேங்க்யூ. இப்போ ஓகே இப்போ இதை வச்சு இந்த லிகானோட ஸ்டேட் வச்சு ஆக்சிஜன் ஸ்டேட் வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த கோபால்டுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா. அப்ப இந்த கோபால்டு எக்ஸ்னு வச்சுக்கணும் பிளஸ் சிஎலுக்கு -1 ஏன்னா ஒரே ஒரு லிகான் தான் இருக்கு. அதே மாதிரி நைட்ரிட்டோக்கும் பிளஸ் -1 சாரி பிளஸ் -1 பிளஸ் இஎனுக்கு என்னது 0 2 × 0 பவர்ல என்ன வரும் பவர்ல +2 ஓகேங்களா. ஸோ அப்படியே வரும் -2 plus 0 is equal to +2 x equal to +2 +2 x equal to வரும் 4 +4 அப்போ இங்க இருக்கிறது 4 அப்போ என்ன பண்ணுங்க ப்ராக்கெட்லாம் போடணும் 4 போடணும் 4 போட்டு இந்த ப்ராக்கெட் வெளியே ஏதாவது இருக்கா எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நேம் முடிச்சிடலாம். ஆனா எங்கே சொல்லியிருக்கேன் கொஸ்டின்ல அவங்க வந்து சப்போஸ் இந்த பவர் மேல இந்த ஸ்பியர் மேல இதுவே கொடுக்கல அப்படின்னா 0 அப்படின்னா என்ன அர்த்தம் இதுவே கொடுக்கலன்னு அர்த்தம்னா இதோட முடிச்சிடலாம். இந்த கோபால்டுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் மென்ஷன்மெண்டோட முடிச்சிடலாம். இன்கேஸ் பிளஸோ மைனஸ் கொடுத்துட்டா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மெட்டலுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் சொல்லி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும் லாஸ்டா அயான்ற வார்த்தை சேர்க்கணும். எப்ப அந்த ஸ்பியர் மேல பிளஸ் ஆர் மைனஸ் வந்துட்டா. ஓகே மேம். இதுதான் டவுட் தான் கேளுங்க. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ரெண்டு மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம நேம் பண்ணதுல ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க, நான் நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். அடுத்து K3 Fe C2O4 3. ஸோ ஓகே இந்த காம்ப்ளெக்ஸ் இது அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட். கொஞ்சம் செக் பண்ணுங்க சார். நான் வெளியே போய் கொஞ்சம் வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வாங்க. எல்லாத்துக்கும் ஸ்கிரீன் தெரியும் வைக்கிறேன். ஸோ வெளியே போயிட்டு வாங்க. ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு மேம் கடைசியில் மேடம் அந்த லிங்க் யூஸ் பண்ணி தான் வரணும் மேம். டெய்லி நியூ லிங்க் கிடையாது, அது சேம் லிங்க் தான். இதே மாதிரி நீங்கள் உள்ளே வந்துடுங்க டெய்லி 5 o'clock. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேம். வீடியோ ரெக்கார்டில் தான் இருக்கும், நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் கிளாஸ் கவனிக்கலாம். ஓகே. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி வந்து அயன்ஸை மாறும் அப்படின்னா 3K + FeC2O4 3 இந்த மாதிரி அயன்ஸை மாறும் ஓகேங்களா. இப்ப இந்த ரெண்டுல எது எப்படி சொல்லியிருக்கேன், அதாவது காம்ப்ளெக்ஸ் நேமிக்கும் போது எது ஃபர்ஸ்ட் நேம் பண்ணணும் பாசிட்டிவ் ஸ்பீசிஸ்க்கு. அதெல்லாம் முடிச்ச போது தான் நெகட்டிவ் ஸ்பீசிஸ்க்கு நேம் வைக்கணும். இங்க எது பாசிட்டிவ் ஸ்பீசிஸ் இந்த ஸ்பியருக்குள்ளே இருக்கிற இந்த பொட்டாசியம் தான் பாசிட்டிவ் ஸ்பீசிஸ். அப்ப அந்த பொட்டாசியம் ஃபர்ஸ்ட் நேம் வைக்கணும். எத்தனை பொட்டாசியம் இருக்கு
3 பொட்டாசியம்ஸ் இருக்கு. ஸோ என்ன செய்யணும், சிம்பிளா பொட்டாசியம் மட்டும் போட்டா போதும். பொட்டாசியம் பொட்டாசியம். இப்ப ஸ்பியருக்கு வெளியே இருக்கிற அந்த மாலிகுல் ஆர் காம்பவுண்ட் ஆர் அயான் ஆட்டமுக்கு பேர் வச்சாச்சு. ஓகேங்களா. இப்ப ஸ்பியருக்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் வைக்கணும் லிகாண்டுக்கு. எது நியமிக்கணும், லிகாண்டுக்கு. லிகாண்ட் என்ன லிகாண்ட் இருக்கு, C2O4. C2O4 மீன்ஸ் ஆக்சிலேட்டோ. ஓகேங்களா. இதே C2O4 வந்து சப்போஸ் இந்த மாதிரி இருந்தா OX கொடுத்திருந்தா நம்ம என்ன பண்ணணும், அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கோம்ல பீஸ் ட்ரைஸ் டெட்ரைகிஸ், இது நம்ம இதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். இங்க என்ன கொடுத்து டைரக்டா அந்த சிம்பிளை கொடுக்குறாம டைரக்டா அந்த ஹோல் மாலிகுல் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. அப்ப இங்க என்ன பண்ண தேவையில்லை, அந்த பீஸ் ட்ரைஸ் சேர்க்க தேவையில்லை. ஓகேங்களா. அப்ப என்ன செஞ்சலாம், டைரக்டா என்ன செஞ்சலாம், என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டைரக்டா சை ஆக்சிலேட்டோ ட்ரை ஆக்சிலேட்டோ. புரியுங்களா. இப்ப இந்த C2O4க்கு சிம்பிள் இருக்கு, என்ன சிம்பிள் இருக்கு, OX இருக்கு. இந்த OX கொடுத்துட்டா என்ன செய்யணும், இந்த ட்ரைஸ் பேர் என்ன போகணும், ட்ரை பேர் என்ன போகணும், ட்ரைஸ் வாழ்க்கை சேர்க்கணும். இங்க ஆனா இங்க எப்படி இருக்கு, ஃபார்முலா கொடுத்ததுனால என்ன சேர்க்க தேவையில்லை, ட்ரைஸ்ன்றதை சேர்க்க தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ ட்ரை ஆக்சிலேட்டோ. ஓகே. இப்ப லிகாண்ட் குறிச்சாச்சு. அடுத்து போகணும் மெட்டலுக்கு. இங்க என்ன மெட்டல் இருக்கு, அயன் இருக்கு. ஸோ இந்த மெட்டலை பார்க்கும்போது எது ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும், ஸ்பியரை பார்க்கணும். ஸ்பியர் என்ன இருக்கணும், பிளஸ் இருந்தா நேம் அப்படியே அந்த மெட்டலுக்கு என்ன நேமோ அதை அப்படியே வச்சிடலாம். இங்க என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், அந்த மெட்டலோட என்ன சேர்க்கணும், 8 சேர்க்கணும். ஸோ இங்க இருக்கு அயன் இருக்கு. ஸோ அயனோட 8 சேர்க்கும் போது நேம் என்ன வரும், ஃபெர்ரைட். இந்த 8 ஸ்பியர் மேல மைனஸ் இருக்கிறதுனால. ஓகேங்களா. ஸோ ஃபெர்ரைட். அதுக்கு சார்ஜ் ஆக்சிஜன் ஸ்டேட் பாருங்க, இதுக்கு இங்க அயனுக்கு. ஸோ இந்த இதுல பாருங்க, இந்த இதுல பாருங்க, தெரியாத நம்ம எதை ஐடென்டிஃபை பண்ண போறோம், அயனுக்கு. ஸோ அந்த அயனை எக்ஸ் வச்சுக்கூடிய எக்ஸ் பிளஸ் 2 சாரி எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 3 இருக்கு. 3 ஆக்சிலேட்டுக்கு ஒரு ஆக்சிலேட்டுக்கு -2 அப்படின்னும் போது 3 × -2 = மைனஸ் ஸ்பியர் மேல என்ன இருக்கு, -3 இருக்கு. அப்படின்னா வரும் எக்ஸ் -6 = -3, எக்ஸ் = -3 + 6 = +3. அப்ப இங்க இருக்கிறது 3+. அப்ப நம்ம இங்க பேக்கெட் என்ன போடணும், 3 போடணும். ஓகேங்களா. ஓகே. இப்ப 3 போட்டாச்சு. அடுத்து பொட்டாசியம் ட்ரை ஆக்சிலேட்டோ ஃபெர்ரைட் 3. இதுக்கு அடுத்து வேற ஏதாவது உள்ள வந்து உள்ள ஸ்பியருக்கு வெளியே ஏதாவது நேம் பண்ணாம இருக்கா, இல்ல, எல்லாத்துக்குமே நேம் பண்ணியாச்சு. இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நேம் என்னது, பொட்டாசியம் ட்ரை ஆக்சிலேட்டோ ஃபெர்ரைட் 3. அவ்வளவுதான். இங்க அயன்ற வார்த்தை சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம கொடுத்த இந்த கொஸ்டின்ல என்ன இல்ல, ஸ்பியர் மேல எந்த சார்ஜ்மே இல்லை. நம்ம அயன்ற வார்த்தை சேர்க்க தேவையில்லை. இந்த 3யோட நம்ம முடிச்சிடலாம். இது ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் சார் மேடம். ஓகே. இந்த காம்ப்ளெக்ஸ் நிக்கல் CO4. CO என்னது, கார்பனைடு. CO கார்பனைடு. அவ்வளவு முடிஞ்சு. எத்தனை இப்ப வெளியே, அதாவது ஸ்பியருக்கு வெளியே எந்த இதுவுமே கிடையாது. ஸ்பியர் மேல 0 இருக்கிறதுனால இது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். இப்ப ஸ்பியருக்குள்ள போகும்போது 2 ஸ்பீசிஸ் இருக்கு. ஒன்னு மெட்டல், ஒன்னு வந்து லிகாண்டு. என்ன லிகாண்ட் இருக்கு, கார்பனேட் இருக்கு. எத்தனை கார்பனேட் இருக்கு, 4. அப்ப என்ன போடணும், டெட்ரா கார்பனைல். டெட்ரா கார்பனைல் நிக்கல். டெட்ரா கார்பனைல் நிக்கல். ஓகேங்களா. அடுத்து இந்த மாதிரி. ஓகேங்களா. இப்ப அடுத்த செய்யணும், இந்த நிக்கலுக்கு என்ன பார்க்கணும், ஆக்சிஜன் ஸ்டேட் பார்க்கணும். ஆக்சிடேஷன். ஓகே, தேங்க்ஸ். ஆக்சிஜன் ஸ்டேட் பார்க்கணும். அப்ப நிக்கலுக்கு எக்ஸ் வச்சுக்கணும். பிளஸ் எத்தனை லிகாண்ட் இருக்கு, 4 லிகாண்ட் இருக்கு. என்ன லிகாண்ட் இருக்கு, கார்பனைல் இருக்கு. அந்த கார்பனைலுக்கு வந்து என்ன சார்ஜ்
state 0 equal to பவர் மேல அது ஸ்பீட் மேல சார்ஜ் இருக்கு 0 இருக்கு அப்ப என்ன வரும் x plus 0 is equal to 0 அப்ப x equal to 0 அப்ப இங்க இருக்கிற சார்ஜ் 0 சார்ஜ் அவ்வளவு முடிஞ்சு இது டெட்ரா கார்பனைல் நிக்கல் 0 வேற ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வரணும் பிளாட்டினம் Cl2 Mg2 இந்த காம்ப்ளெக்ஸ் ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் மட்டும் நேம் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ கரெக்ட் இங்க இருக்க இது என்ன காம்ப்ளெக்ஸ் ஆக்சுவலா ஸ்ப்ரே மேல ஏதாவது சார்ஜ் இருக்கா இல்ல அப்ப இது என்ன காம்ப்ளெக்ஸ் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த பிளாட் நெட்டுக்கு சார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்ப எக்ஸ் பிளஸ் 2 குளோரின் இருக்கு ஸோ 2 குளோரின் இருக்கு 2 இன்ட்டு -1 பிளஸ் 2 இன்ட்டு அம்மைக்குள்ள சார்ஜ் 0 ஈக்குவல் டு பவர் மைனா இருக்கு எதுவுமே இல்லை அப்ப என்ன பண்ணணும் 0 போடணும் அப்ப என்ன வரும் எக்ஸ் -2 பிளஸ் 0 ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் 2 அப்போ இங்க இருக்க பிளாட் நெட்டுக்கு என்ன வரும் +2 அவ்வளோ இப்போ ஈஸியாக நேம் வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி எதுக்கு நேம் வைக்கணும் லிகான் நேம் வைக்கணும் லிகான் எத்தனை லிகான் இருக்கு 2 லிகான் இருக்கு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் லிகாண்டு அப்போ என்ன லிகான் இருக்கு Cl மீன்ஸ் குளோரிடோ Mg3 மீன்ஸ் அம்மைன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லிகான் இருக்கும் எப்படி பேர் நேம் வைக்கணும் யூசிங் அல்பாபெட்டிக் ஆர்டர் ஓகேங்களா ஸோ இது அம்மைன் இது குளோரிடோ இது ஃபர்ஸ்ட் வரும் அம்மைன் தான் ஃபர்ஸ்ட் வரும் எத்தனை அம்மைன் இருக்கு 2 அமைன்ஸ் இருக்கு ஸோ என்ன பண்ணுவோம் 2 என்ன மென்ஷன் பண்ணுவோம் டை அமைன் அடுத்து டை குளோரிடோ டை அமைன் டை குளோரிடோ ஓகேங்களா ஓகே இப்போ என்ன ஆச்சு லிகான் பேர் வச்சாச்சு அடுத்து எங்கே போகணும் மெட்டலுக்கு பேர் பார்க்க சொல்லியிருக்கேன் ஸ்பியர் போகணும் ஸ்பியர் போட்டுருக்கு ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா எதுவுமே இல்லை அப்போ என்ன பண்ணணும் அந்த பிளாட்டினத்துக்கு என்ன நேமோ அதை அப்படியே போடலாம் டையமின் டைக்ளோரைடோ பிளாட்டினம் அந்த பிளாட்டினத்துக்கு என்ன சார்ஜ் பார்த்தோம் 2 + ரோமன் 2 போட்டா முடிஞ்சிச்சு அவ்வளோ என்ன சேர்க்க தேவையில்லை அயன்றாவது சேர்க்க தேவையில்லை ஏன் அப்படின்னா இன்னும் இல்லை அந்த ஸ்பே மேல எந்த ஒரு சார்ஜுமே இல்லை ஸோ அதனால டையமின் டைக்ளோரைடோ பிளாட்டினம் 2 இதான் இதோட ஓகே இந்த ஐசோமர்ஸ் நார்மல் கிளச்சர் ஓகேவா நார்மல் கிளச்சர் நேம் பண்றது தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து ஓனா வந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா வந்து ப்ராக்டிஸ் ஆயிடும் எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாலும் நம்ம வந்து ஈஸியாக நேம் பண்ணிடலாம் இதுதான் ரூல் வந்து சம் எக்ஸெப்ஷன் மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக எல்லா காம்பவுண்டுக்கும் நேம் பண்ணிடலாம் இதை கேட்க முடியாது சொல்ல முடியாது ஏன்னா நீங்க ஓல்டு கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து இதே மாதிரி தான் நேம் பண்றது அந்த ஸ்கூல்ல நீட் லெவல் கூட கிடையாது ஸ்கூல் லெவல் ஒன்று மாதிரி தான் கேட்டுருக்காங்க ஓல்டு கொஸ்டின்ல ஆனா நம்ம அப்படியுமே எதிர்பார்த்து போகக்கூடாது ஏன்னா போன பிஜி பார்த்தா உங்களுக்கே தெரியும் போன பிஜி அண்டு அதுக்கு மாதிரி அந்த பிஜி டோட்டலி அப்படியே ஆப்போசிட் ஸோ எதுவுமே இது இந்த அளவுக்கு தான் இருக்கும் இதுக்கு மேலே படிக்க தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைச்சு போகக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து டெப்தா படிச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சேஃப் ஸோ அதனால வந்து கொஸ்டின் ப்ராக்டிஸ் முக்கியம் கொஞ்சம் டெப்தா படிக்கிறது கொஞ்சம் முக்கியம் ஓகேங்களா